அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் கீழ் செயல்படுகின்ற கூட்டுறவு வங்கிகளில் காலியாக உள்ள உதவியாளர், துணை உதவியாளர் மற்றும் எழுத்தர் ஆகிய காலிப்பணியிடங்களை நிரப்புவதற்கு அந்தந்த மாவட்ட ஆட்சேர்ப்பு மையங்கள் வாயிலாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன. தற்போது விண்ணப்பித்தவர்களுக்கு தேர்வு நடைபெற உள்ளது. தேர்வு எழுதுவதற்கு தேர்வு கூட நுழைவுச் சீட்டு வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் இணையதளம் வழியாக சென்று எவ்வாறு இந்த தேர்வு கூட நுழைவு சீட்டை பதிவிறக்கம் செய்வது அப்படிங்கிற முழு தகவல்களை இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் உள்ள கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு தற்போது எழுத்து தேர்வு நடைபெற உள்ளது. எழுத்து தேர்வு எழுத இருக்கும் தேர்வர்கள் தங்களது தேர்வு கூட நுழைவுச் சீட்டுகளை பதிவிறக்கம் செய்வது குறித்து கூட்டுறவு சங்கங்கள் சார்பாக ஒரு செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கூட்டுறவு சங்கங்களில் மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையம் தேர்வு கூட நுழைவுச் சீட்டு பதிவிறக்கம் செய்தல் தொடர்பான அறிவிப்பு. அனைத்து மாவட்டத்திலும் கூட்டுறவு சங்கங்களில் பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்படும் கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்காக மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையத்தால் 6/8/2025 அன்று அறிவிக்கை வெளியிடப்பட்டது. அதற்கான எழுத்து தேர்வு 11/10/2025 அன்று நடைபெற உள்ளது. இத்தேர்விற்கான தேர்வு கூட நுழைவுச் சீட்டினை 5/10/2025 ஞாயிற்றுக்கிழமை முதல் மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலைய இணையதள முகவரியில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே 11/10/2025 அன்று நடைபெற உள்ள உதவியாளர், துணை உதவியாளர் மற்றும் எழுத்தர் ஆகிய பதவிகளுக்கு விண்ணப்பித்தவர்கள் உங்களது தேர்வு கூட நுழைவுச் சீட்டுகளை பதிவிறக்கம் செய்வதற்காக அந்தந்த மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலைய இணையதளத்தை ஓபன் செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக நேரடி ஆட்சேர்ப்பு மைய இணையதள முகவரி உள்ளது. அந்த ஒவ்வொரு மாவட்டத்தோட இணையதள முகவரியும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை பார்த்து உங்களது மாவட்டத்தின் ஆட்சேர்ப்பு மைய இணையதள முகவரியை நீங்கள் ஓபன் செய்ய வேண்டும். இப்படி ஓபன் பண்ணும்போது இந்த மாதிரி வெப்சைட் ஓபன் ஆகும். டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ 2025 கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட். எந்த மாவட்டத்தை நீங்க ஓபன் பண்றீங்களோ அந்த மாவட்டத்தோட வெப் பேஜ் ஓபன் ஆகும். அதுல இங்க இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்திருப்பாங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் 6/8/2025, அப்ளிகேஷன் எண்ட் டேட் 29/8/2025. அப்புறமா முக்கியமா கொடுத்திருக்காங்க எக்ஸாம் டேட் கொடுத்திருக்காங்க 11/10/2025 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை தேர்வு நடைபெறும். தேர்வு கூட நுழைவுச் சீட்டை பதிவிறக்கம் செய்வதற்காக இங்க கொடுத்திருக்காங்க நோட்டிபிகேஷன் நம்பர் 1/2025 அண்ட் 2/2025 அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன், டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க். ஹால் டிக்கெட், டவுன்லோடு ஹால் டிக்கெட் அப்படிங்கிற இந்த டேபை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி லாகின் பேஜ் ஓபன் ஆகும். லாகின் பண்றதுக்காக யூசர் ஐடி அப்புறமா பாஸ்வேர்டு, அதாவது நீங்க உங்களது அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது ஒரு யூசர் ஐடி உங்களுக்கு ஜெனரேட் ஆகியிருக்கும். அந்த யூசர் ஐடியும் அப்புறமா நீங்க கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ணிக்கலாம். அல்லது உங்களது டேட் ஆஃப் பர்த் இங்க என்டர் பண்ணி டேட், மந்த், இயர் அந்த ஃபார்மேட்ல என்டர் பண்ணி இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களது டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதுல உங்களுக்கு தேர்வு கூட நுழைவுச் சீட்டை பதிவிறக்கம் செய்வதற்கான வசதி செய்யப்பட்டிருக்கும். அந்த தேர்வு கூட நுழைவுச் சீட்டை நீங்கள் பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து தேர்வுக்கு செல்லும் போது உடன் எடுத்து செல்ல வேண்டும். ஆகவே கோஆபரேட்டிவ் வங்கிகளில் உதவியாளர், துணை உதவியாளர், எழுத்தர் ஆகிய பதவிகளுக்கு விண்ணப்பித்தவர்கள் 11/10/2025 அன்று தேர்வு எழுதுவதற்கு உங்களது தேர்வு கூட நுழைவுச் சீட்டுகளை இவ்வாறு இணையதள வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தேர்வு கூட நுழைவுச் சீட்டு இல்லாமல் எந்த தேர்வர்களும் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஆகவே கண்டிப்பாக உங்களது தேர்வு கூட நுழைவுச் சீட்டை உடன் எடுத்து செல்ல வேண்டும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.